வணக்கம் டீச்சர். இன்னைக்கு நம்பிக்கைங்கிற தலைப்புல ஒரு சின்ன கதை ஒன்று சொல்ல போறேன். ஒரு அம்மா கடைக்கு போறாங்க, காய்கறி வாங்க. காய்கறி எல்லாம் வாங்கி பணம் கொடுத்த உடனே மீதி அந்த கடைக்காரர் மீதி பணம் கொடுக்குறாரு. அதையும் வாங்கி பையில வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு வீட்டுக்கு போயிடுறாங்க. எல்லா வேலையும் முடிச்சுட்டு நைட்டில் கணக்கு பார்க்கும்போது 50 ரூபாய் அதிகமாக இருக்குது. அந்த கடைக்காரர் என்ன பண்ணிட்டாரு, மறந்து போய் ஒரு 50 ரூபாயை அதிகமாக கொடுத்துட்டாரு அந்த அம்மாட்ட. அந்த அம்மா வாங்கிட்டு போனவங்களுக்கு நைட்டெல்லாம் தூக்கம் இல்லை. இந்த கடைக்காரர் இப்படி ஏமாந்து எங்கிட்ட ஒரு 50 ரூபா கொடுத்துட்டாரு, இதை எப்படியும் வெடிஞ்ச உடனே அந்த கடை திறந்த உடனே அந்த 50 ரூபாயை திருப்பி கொடுத்துடணும்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்ச உடனே நேராக அந்த கடைக்கு போகிறாங்க. அன்னைக்குன்னு அந்த கடை லீவு. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, அந்த கடை திறக்கவே இல்லை. இருந்தாலும் அந்த அம்மாவுக்கு மனசு கேட்கவே இல்லை. எப்போ கடை திறக்கிறாங்களோ அப்போ அந்த 50 ரூபாயை திருப்பி கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ பக்கத்து கடைக்காரர் வந்து சொல்கிறாரு, அம்மா இன்னைக்கு இந்த கடை லீவு, நீங்கள் நாளைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி. அடுத்த நாளும் அந்த அம்மா போகிறாங்க. போன உடனே கடைக்காரர்கிட்ட 50 ரூபாய் கொடுத்துட்டு, முந்தா நேற்று நான் பொருள் வாங்கும்போது நீங்கள் 50 ரூபாய் எனக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டீங்க, இந்தாங்க உங்கள் 50 ரூபாய் அப்படின்னு திருப்பி கொடுத்த உடனே அந்த கடைக்காரர் சொன்னார், இந்த 50 ரூபாய் நான் எக்ஸ்ட்ரா கொடுத்தேங்கிறது கூட எனக்கு தெரியல, அது உங்களுக்கு தெரியல, நீங்கள் வச்சுக்க வேண்டியது தானே, உங்களுக்கு எடுத்தது லாபம் தானே அப்படின்னு சொன்ன உடனே, உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் என்னோட மனசாட்சிக்கு தெரியும் இல்லையா, அதனால் இந்த 50 ரூபாய் எனக்கு வேண்டாம், இந்தாங்க நீங்களே வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்காரர்கிட்ட திருப்பி கொடுத்துட்டு போயிடுறாரு. அந்த கடைக்காரர் அதை வாங்கின உடனே யோசிக்கிறாரு, சரி எவ்வளோ இந்த அம்மா வந்து ஒரு 50 ரூபாய்க்காக ஒரு நாள் ஃபுல்லாக எனக்காக வெயிட் பண்ணி இந்த 50 ரூபாயை கொடுத்துட்டு போகிறாங்க. ஆனால் நானும் இன்னொருத்தர்கிட்ட, என்னுடைய நண்பர்கிட்ட 1000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். என்கிட்ட பணம் இருந்தப்போ கூட அதை திருப்பி கொடுக்கணும்னு எனக்கு மனசே வரல. அப்போ இது என்னோட தவறு தானே, நான் நாளைக்கு போய் என்ன பண்ணுறேன், அந்த பணத்தை திருப்பி கொடுத்துட்றேன்னு அடுத்த நாள் அந்த நண்பர் வீட்டுக்கு போய் இந்த அம்மா பண்ண விஷயத்தையெல்லாம் சொல்லிவிட்டு அந்த 1000 ரூபாயை திருப்பி அந்த நண்பர்கிட்ட கொடுத்துட்றாரு. அந்த நண்பரும் வாங்கினதுக்கப்புறம் அவர் யோசிக்கிறாரு, ஐயோ நம்மளும் வந்து ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நண்பர்கிட்ட ஒரு 80,000 ரூபாய் கடன் வாங்கியிருந்தேன். அந்த நண்பர் வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையில் இருக்கும்போது தான் அந்த 80,000 ரூபாய் அவர் கொடுத்து உதவி பண்ணியிருக்காரு. அப்போ அந்த நண்பர் என்ன பண்ணியிருக்காரு, சரி நான் பணத்தை எல்லாம் வாங்கினதுக்கப்புறம் திருப்பி கொடுக்கலான்னு போகும்போது அந்த நண்பர் இறந்து போயிட்டார். கடன் கொடுத்த நண்பர் இறந்து போயிட்டார். சரி இது எப்படியும் அவங்க ஒய்ஃபுக்கெல்லாம் தெரியாது, அவங்க வீட்டுக்கும் தெரியாது, நாம் எதுக்கு அந்த 80,000 ரூபாய் கொடுக்கணும்னு அவர் அந்த பணத்தை கொடுக்கவே இல்லை. இப்போ இந்த நண்பர் கொடுத்த அந்த 1000 ரூபாயை பார்த்த உடனே அவர் யோசிக்கிறாரு, சே நம்ம பண்ணது மிகப்பெரிய தப்பு, அந்த குடும்பம் வந்து வறுமையில் இருந்தப்போ கூட நம்ம என்ன பண்ணல, நம்மக்கிட்ட இருந்த பணத்தை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கல, நாளைக்கு கண்டிப்பாக இந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கணும்னு சொல்லி 80,000 ரூபாய்க்கு வட்டி முதலெல்லாம் சேர்ந்து 1,00,000 ரூபாயாக கொண்டு போய் அந்த வீட்டில் அந்த அம்மா கிட்ட போய் நடந்த விஷயத்தையெல்லாம் சொல்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் கணவர் இறக்கும் தருவாயில் இருக்கும்போது எனக்கு 80,000 ரூபாய் கடன் கொடுத்தாரு, நான் அதை திருப்பி கொடுக்கவே இல்லை, அதுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறாரு. அந்த பணம் யார்கிட்ட போச்சு அப்படின்னா, யார் வந்து அந்த 50 ரூபாய் என்னோடது இல்லைன்னு திருப்பி கொடுத்தாங்களோ அதே அம்மா கிட்ட அந்த 1,00,000 ரூபாய் பணம் போச்சு. அப்போ நேர்மையாக இருந்தோம் அப்படின்னா நம்ம மட்டும் இல்லை, நம்மளை சார்ந்தவங்களும் என்னவா மாறுவாங்க, நேர்மையாளராக மாறுவாங்க. அதனால் நீங்களும் எப்போவுமே வாழ்க்கையில் நேர்மையாக இருக்கணும். பொய் சொல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா இந்த நாள் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இனிய நாளாக இருக்கும். நன்றி, வணக்கம்.